Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்போ ஜஸ்ட் நவ் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கவுன்சிலிங் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி சிவி ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்டு டைப்பிஸ்ட்டுக்கான அண்டு ஸ்டெனோ இந்த 3 கேட்டகரிக்கு நீங்கள் ஆல்ரெடி சிவி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்லோட் பண்ணி எனி டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் ரீஅப்லோட் பண்ண சொல்லி டிஎன்பிஎஸ்சி இப்போ லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது, அதை தெளிவாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஅப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா டிசம்பர் 7லேருந்து லாஸ்ட் டேட் டிசம்பர் 21 மிட்நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. திரும்ப நீங்கள் ஆல்ரெடி பண்ணல டாக்குமெண்ட்டில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அகைன் திரும்ப உங்களுக்கு தேர்ட் சான்சஸ் செகண்ட் சான்சஸ் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கேண்டிடேட் இங்கே நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நிறையாவே கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு ரீஅப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேண்டிடேட் எல்லாருமே தெளிவாக அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ நியூவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட நேம் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் இல்லை உங்களோட ஹால் டிக்கெட்டில் நேம் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க. பட் உங்களோட சர்டிஃபிகேட்டில் எல்லாமே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அப்பாலஜி லெட்டரும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது இப்போ ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது, நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், இல்லை ஸ்பேஸ் இருக்குது நான் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி எனி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னாவே நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட் எனக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, எனக்கு ஜெராக்ஸ் தான் இருக்குது, இன்கேஸ் எனக்கு அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை நான் மாற்றிட்டேன், அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், இல்லை டேட் மாறி இருக்குது, அந்த மாதிரி எனி சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதிடுங்க. இந்த கன்சர்னுக்காக நான் டேட் மாற்றிட்டேன், ஸோ அதுக்காக அப்பாலஜி பண்ணி என்னோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் சான்சஸ் கிடைக்காது. ஸோ அப்லோட் பண்ணுறவங்க தெளிவாக அதை பார்த்து தயவு செஞ்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதை தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.